லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைய செய்தி கப்பால் பகுதியில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையுடைய தலையங்கம் வங்கத்தில் வன்முறை சர்வாதிகாரத்தின் விளைவு அப்படின்னு தலைப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அங்கே போராட்டம் நடக்குது. அதை ஒட்டி தான் தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. செய்தியின் பின்னணி என்ன அப்படின்னா 56% வங்கதேசத்தில் இதுவரைக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு வந்தது. 30% சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்தினருக்கு, 10% பெண்களுக்கு, 10% மிகவும் பிற்படுத்தப்பட்ட அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு, 5% பூர்வ குடிகளுக்கு, 1% மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு 56% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. 2018 பிரதமராக திருமிகு ஷேக் ஹசீனா வந்த பிறகு முற்றிலுமாக அதை ரத்து செய்கிறாங்க. 2021 உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படுது. அந்த 30% இடஒதுக்கீடை மட்டுமாவது கொடுக்கணும் சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்தினருக்குன்னு உயர்நீதிமன்றம் அதற்கு ஒப்புதல் வழங்குது சமீபத்தில். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க அரசு தரப்பில். அதை ஒட்டி தான் அந்த போராட்டம் நடக்குது. இதில் 114 உயிர்கள் பலி போயிருக்கு. 2 தரப்பாக மாணவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். அதாவது ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக் கட்சியை சேர்ந்த மாணவர் பிரிவினர், மற்ற மாணவர்கள்னு 2 தரப்பில் பிரிஞ்சு உத்தரவுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் போராட்டம் நடக்குது. இதில் 114 உயிர்கள் பறி போயிருக்கு. வங்கதேசத்தில் குறைந்து வரும் ஜனநாயகம் அப்படின்னு விமர்சனம் செஞ்சுருக்கிறாங்க தலையங்கத்தில். உயர்நீதிமன்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சு மீண்டும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் நீதித்துறையுடைய இந்த உச்சநீதிமன்ற உத்தரவில் சந்தேகம் இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தரப்பினர், மாணவர் தரப்பினர்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க. அதாவது அரசு தரப்புக்கே அதில் ஏதோ ஒரு இருக்கும், பின்னாடி இருக்கும், அவங்க தான் இதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, அவங்க தரப்பு தான் உச்சநீதிமன்றம் கேட்டிருப்பதாகவும் விமர்சனங்கள் வந்திருக்கு. வங்கதேசத்தில் அதிகரிக்கக்கூடிய வேலையின்மை பிரச்சனையும் தலையங்கத்தில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. வங்கதேசத்தில் சர்வாதிகாரம் அதிகரிச்சிருக்கு. அதாவது எதிர்க்கட்சிகளை அணுகக்கூடிய தன்மை, அதே மாதிரி வெளிப்படையான நேர்மையான தேர்தலில் நடத்த இருக்கக்கூடிய பின்னடைவு, சுதந்திரமாக நீதித்துறை அமைப்புகளை செயல்பட விடக்கூடிய தன்மை, இதிலெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு சர்வாதிகாரம் இருக்குது, சுதந்திரமான போக்கு இல்லை அப்படிங்கிறத தலையங்கத்தில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சிக்கல்களில் இருந்து இந்தியாவை பாடம் கற்றுக்கணும், பாடத்தை எடுத்துக்கணும். ஏன்னா பாகிஸ்தான் பின்புலத்தில் வங்கதேசம் செயல்படக்கூடிய, ஆதரவு நிலையில் செயல்படக்கூடிய வங்கதேசத்தில் இந்த பிரச்சனை நடக்கிறது. இந்தியாவுடைய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக எதிர்காலத்தில் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதற்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை வகுக்கணும் அப்படின்னும் தலையங்கத்தின் இறுதி பகுதியில் சொல்லியிருக்கிறாங்க. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.